எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது குரக்கன் மாவு வச்சு எப்படி இனிப்பு கூழ் செய்யறேன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி குரக்கன் மாவுல இனிப்பு போட்டு கூழ் செய்து கொடுக்கிற போது பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆரோக்கியம் உள்ளதா இருக்கிறபடினால இதை வந்து நீங்க காலை உணவுல கூட சேர்த்துக் கொள்ளலாம். இப்போ இந்த இனிப்பு கூழ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குரக்கன் மாவு கூழ் செய்யறதுக்கு முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இதுல வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். அதாவது எந்த கப்பால நீங்க வந்து குரக்கன் மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால 5 கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல குரக்கன் மாவை கரைக்கணும். அதுக்கு வந்து 1 கப்பு வறுத்த குரக்கன் மாவு எடுத்திருக்கிறேன். அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கரைக்கிறதுக்காக 2 கப்பு தண்ணி, அதே கப்பால 2 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு சிட்டிகை, அதாவது வந்து இனிப்பு கூழுக்கு கணக்க உப்பு போட தேவையில்லை, அதனால ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க உப்பு. என்னென்னு சொன்னால் இனிப்பை தூக்கி காட்டும், அதனால. இப்போ இதை வந்து நல்லா கரண்டியால் கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாத படிக்கு. இது போல் கரைச்சிட்டு நீங்கள் வந்து சுடுதண்ணியில் சேர்க்கும் போது மாவு வந்து கட்டி தட்டாது. அடுத்து இந்த கூழுக்கு வந்து 150 கிராம் பனம் வெல்லம் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினா வந்து பனவெல்லம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பனங்கற்கண்டோ இல்லைன்னு சொன்னால் சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சீனியை இதில் சேர்க்கிறத நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. என்னென்னு சொன்னால் அதை விட இது ஆரோக்கியமானது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் வந்து நான் என்னுடைய இனிப்புக்கு தக்கன மாதிரி தான் நான் இதில் வந்து இனிப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சி அல்லது கூட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து இதை வந்து கரைச்சி எடுக்கணும். இதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லை. இது போல் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற குரக்கன்மா கலவையை அதில் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒரு கையால் சேர்த்துக்கொண்டு அடுத்த கையால் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டி பத்தாமல் இருக்கும். இந்த கூழ் வந்து நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு பொறுமையாக நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் குரக்கன் மாவு வந்து நல்லா வேகணும். இப்போ மொத்தமாக இந்த குரக்கன் மாவுக்கு வந்து 8 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். என்னென்னு சொன்னால் 2 கப்பில் மா கலந்துருக்கிறோம், 5 கப்பு சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம், 1 கப்பில் வந்து பனங்கட்டியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மா வெந்தா அப்படியே இந்த அந்த கூழின் கலர் வந்து அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே சைன் பண்ணும். அது அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சிட்டே இருக்கணும். இது வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது போல் காய்ச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கே பார்க்க தெரியும் எப்படி இந்த கூழ் வந்து வெந்துட்டு தாண்டு. இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு காணும் என்று சொன்னால் பரவாயில்ல. இப்போ இதை விட கொஞ்சம் லைட் தண்ணியாக வேணும், இப்போ நீங்கள் கிண்டி முடிக்கிற போது அப்படி இருந்தால் நீங்கள் தண்ணியை சேர்க்கலாம். அது தண்ணியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரக்கன் மாவு வந்து எப்போவுமே நல்லா வேகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு செமிபாட்டு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இந்த மாதிரி கூழை நான் கிளறிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கிற போது இந்த பாருங்கள் நல்லா இந்த கூழ் வந்து நல்லா தடிச்சு வந்துட்டு அதோட கலரும் பாருங்கள் என்ன கலருக்கு மாறி பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சைனிங்காக இருக்குது. இந்த தருணத்தில் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற பனை வெல்லத்தை நாங்கள் சேர்த்துடலாம். அதை வந்து நான் ஒரு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் முதலே வந்து இதை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் மா வந்து வேகாது. அதனால் மா வெந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு சேர்க்கும்போது நல்லா கூழ் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறேன், அதோட கொஞ்சம் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் விரும்பினா வந்து காய்ச்சின பசுப்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் முட்பாலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. இப்போ இதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம இதை நிப்பாட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் தேங்காய் பூவெல்லாம் போட்டு 1 நிமிஷம் ஆயிட்டு இந்த பருவத்தில் வந்து நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கூழை காய்ச்சி சூடாக குடிக்கிற போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பிள்ளைங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து இப்படியே சூடாக நம்ம பரிமாறிடலாம். என்ன நண்பர்களே, அருமையான சுவையில் எப்படி குரக்கன் மாவு வச்சு இனிப்பு கூழ் செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இதே குரக்கன் மாவை வச்சு
தயிரும் உப்பும் சேர்த்து கூட கூழ் செய்யலாம். அதை வரும் நாட்களில் அந்த செய்முறையை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.